40 வயது கீழே இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆணும் தன்னுடைய விதையை டெய்லியும் ஒரு முறையாவது தொட்டு டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, இது ஒருவேளை அந்த மாதிரி தொந்தரவாக இருக்கலாம். 40 வயது கீழே இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆணும் தன்னுடைய விதையை டெய்லியும் ஒரு முறையாவது தொட்டு டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, 40 வயது கீழே இருக்கக்கூடிய ஆண்களுக்கு இந்த விதைப்பகுதியில் வரக்கூடிய புற்றுநோய்க்கான வாய்ப்பு இருக்குதுங்க. உலகத்திலேயே மிக மிக எளிதாக குணப்படுத்தக்கூடிய புற்றுநோய்கள் இதுவும் ஒன்றுங்க. ஸோ ஒவ்வொரு ஆணும் டெய்லியும் குளிக்கும் பொழுது தன் விதையை தொட்டு பார்த்துக்கணும். முதல் நாள் இருந்ததை விட அடுத்த நாள் இருக்கக்கூடிய சைஸ்க்கு ஏதாவது வித்தியாசம் இருக்கா அப்படிங்கிற விஷயத்தை நம்ம புரிஞ்சிக்க முடியும். அதாவது தொடர்ச்சியாக பார்க்கும் பொழுது திடீர்னு விதை பெருசாக இருக்கா, ஒரு நெல்லிக்காய் சைஸில் இருக்கக்கூடிய விதை திடீர்னு ஒரு பெரிய ஒரு தக்காளி அளவோ இல்லை ஒரு மாங்காய் அளவுக்கோ டக்குன்னு பெருசாகிற மாதிரி இருந்தால் இது ஒருவேளை அந்த மாதிரி தொந்தரவாக இருக்கலாம். அதனால் அந்த மாதிரி ஒரு ஏதாவது வீக்கம் ஏற்பட்டால் ஒரு அறுவை சிகிச்சை மருத்துவரோ இல்லை ஒரு யூராலஜிஸ்ட்டோ பார்த்து நம்ம செக் பண்ணிக்கணும். ஏன்னாங்க உலகத்திலேயே ஹையஸ்ட் ரெஸ்பான்சிவ் உடனே குணப்படுத்தக்கூடிய புற்றுநோய்கள் இதுவும் ஒன்றுங்க. ஸோ எப்படி பெண்கள் தன்னுடைய மார்பகங்களை ரெகுலராக செக் பண்ணி பார்த்துக்கணும், குளிக்கும் பொழுது பார்த்துக்கொண்டு பெண்களுக்கு வலியுறுத்தப்படுதோ அதே மாதிரி ஒவ்வொரு ஆணும் தன்னுடைய விதையை ஒரு முறை டெய்லியும் கண்டிப்பாக டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கணும். குறிப்பாக 40 வயது கீழே இருக்கக்கூடிய ஆண்கள் இதை பண்ணி பார்த்துக்கணுங்க.